சற்று முன் தயாரிப்பாளரும் பிரபல நடிகருமான ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துக்குது. யார் அந்த நடிகர், அவருக்கு என்னாச்சு முழுமையா இப்போ இதில் பார்க்கலாம். 1978 பெங்களூரில் பிறந்தவர் தான் திலீப் ராஜ். இவர் மேடை நாடகங்கள் தான் தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் கம்படா மேன் அப்படிங்கிற டெலிஃபிலிம் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானார். இவர் இந்த சிலக்கு பிறகு ரங்கோலி, குங்குமபாக்கியா, அர்த்தசாஸ்திரி, மிலானா, ஹிட்லர் கல்யாண், ஜனனி, ரதசப்தமி என பல கன்னட சீரியல் நடிச்சிருக்காரு. இவர் பல கன்னட சீரியல் நடித்தாலும் ஹிட்லர் கல்யாண் அப்படிங்கிற சீரியல் நடித்தது மூலம் கன்னட சீரியல் மத்தியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். 2005 கன்னடத்தில் வெளியான பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் திலீப் ராஜ் அவர்கள். இவர் 2007 வெளியான மிலானா அப்படிங்கிற திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாருங்க. இவர் இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்ட கன்னட திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. திலீப் ராஜ் அவர்களுக்கு எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது இயல்பாகவே நடிக்கக்கூடியவர் தான். இவர் சினிமாவில் சாதித்தாலும் சின்னத்திரையிலும் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. திலீப் ராஜ் அவர்கள் நடிகராக மட்டுமல்லாமல் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான டிஆர் கிரியேஷன் மூலமாக சின்னத்திரையில் பல சீரியல்களில் தயாரிச்சியும் இயக்கியிருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இந்த நிலையில் 47 வயதாகும் திலீப் ராஜ் அவர்கள் காலமானது கன்னட திரையுலருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. மே 13 அதிகாலையில் வீட்டிலிருந்த திலீப் ராஜ் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்படுத்துகிறது. உடனே அவரை அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்காங்க. மருத்துவர்கள் எவ்வளவு போராடியும் சிகிச்சை பண்ணாமல் திலீப் ராஜ் அவர்கள் காலமாயிட்டார். நேற்று வரை உடல் ஆரோக்கியத்துடன் உற்சாகம் சுறுசுறுப்பாகவும் இருந்த திலீப் ராஜ் அவர்கள் திடீரென காலமானது கன்னட திரைப்படங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. ராஜ் அவர்கள் காலமான செய்தி வெளியானது திரைப்படங்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்தனங்களில் சமூக பக்கங்களில் தெரிவிச்சுறாங்க. திலீப் ராஜ் அவர்கள் சினிமா, சின்னத்திரை, மேல்நாடகம் என கலைத்துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. திலீப் ராஜ் அவர்கள் எல்லோரிடம் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் எளிமையாகவும் பலவுடையவர் இருந்தாராம். பல ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காராம். இவ்வளோ பெரிய நல்ல மனிதருக்கா இவ்வளோ சீக்கிரம் இறப்பு வரணும் அப்படின்ட்டு ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களில் பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. திலீப் ராஜ் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் திலீப் ராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெட் டபுள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.